Good morning, students. I hope you all will be fine. I welcome you all to the science video section. Today, now I am going to see about volume. Last video, I will see you volume of liquids. Okay, this video வால்யூம் ஆஃப் ரெகுலர் சேஃப்ட் இருந்தால் இந்த மாதிரி ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து எவ்வளோ அதோட வால்யூம் கால்குலேட் பண்ணிடலாம். பட் வால்யூம் ஆஃப் இர்ரெகுலர்லி சேஃப்டு ஆப்ஜெக்டாக இருந்தால் அது எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். திஸ் ஒன் இஸ் ஏ ஆக்டிவிட்டி ஃபார் ஓகே டேக்கிங் ஏ மெஷரிங் ஜார். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா மெஷரிங் ஜார் எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. 2 எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு வாட்டர் ஃபுல்லாக ஃபில் பண்ணாமல் ஒரு ஆஃப் இது முக்கால்வாசி ஃபில் பண்ணி அதோட வேல்யூ இப்போ 40னா 40 நோட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா, அது V1ன்னு நோட் பண்ணி வச்சுக்கணும். செகண்ட் மெஷரிங் ஜாரில் நமக்கு எந்த இர்ரெகுலர் ஷேப்டு இதை நம்ம மெஷர் பண்ண போகிறோமோ, வால்யூம் அதோட வால்யூம் மெஷர் பண்ண போகிறோமோ அதை வந்து ஒரு த்ரெட்டில் வந்து கட்டி அந்த மெஷரிங் ஜாரில் படாமல் உள்ள அதுலேயே வாட்டர் ஃபில் பண்ணிக்கணும். மெஷரிங் ஜாரில் படாமல் உள்ள டெப்த்தாக அடியில் பாட்டம் வரையும் விட்ட பிறகு நமக்கு என்ன கண்டிப்பாக நம்மளோட வாட்டர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அந்த வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆனதை நோட் பண்ணிக்கணும். இப்போ இங்கே 40 இதுக்கு இருந்துச்சுன்னா நார்மலாக அந்த நான் ஒரு ஆப்ஜெக்ட் உள்ளே விட்ட பிறகு வாட்டர் லெவல் சேஞ்ச் ஆகும்ல, அது வந்து ஒரு 50 இருக்கும். அப்போ V2 = 50 அப்படின்னு எனக்கு வந்துச்சுன்னா ஃபார்முலா என்ன, வால்யூம் ஆஃப் ஸ்டோன்ஸ் = V2 - V1. அப்போ V2 எனக்கு என்ன 50 - 40 அப்போ 10. அப்போ இந்த ஸ்டோனோட வெயிட் என்ன, எனக்கு வால்யூம், இந்த ஸ்டோனோட வால்யூம் எனக்கு என்ன 10. ஓகே, இதுதான் இர்ரெகுலர் ஷேப்டாக இருந்துச்சுன்னா வால்யூம். இதுதான் வந்து வால்யூம் ஆஃப் இர்ரெகுலர் ஷேப்டு ஆப்ஜெக்ட். அப்படி தான் மெஷர் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, நெக்ஸ்ட் லெட் us see density. Take water in a beaker and drop an iron ball and a cork ball into the water. What do you observe? The iron ball sinks and the cork float as shown in the figure. Can you explain why? If you answer, the heavy object sink in water and lighter object float a water, then why does a metal coin sink in water whereas a much heavier wooden log floats? These questions can be understood when we answered when we understand the concept of density. நான் இது தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகேவா, ஒரு அயன் பால் இருக்குது, ஒரு கார்க் இருக்குது. என்ன பண்ணுறேன், அயன் பால் சிங்க்ஸ் ஆயில். அயன் பால் நான் உள்ளே ஒரு பீக்கரில் உள்ளே போட்டோன்னே அயன் பால் என்ன ஆகுது, சடனாக எனக்கு உள்ளே போய் கீழே பாட்டமில் செட்டில் ஆகிடுது. பட் கார்க் எனக்கு என்ன ஆகுது, மேலே பாட்டம்லேயே ஃப்ளோட் ஆகுது. ஏன் இந்த இது ஆகுதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஹெவியராக இருக்குது, இது ரொம்ப லைட்டராக இருக்குது, அதனால் இது உள்ளே போயிடுச்சு, இது வெளில போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, அப்போ லைட்டர் காயின் சிங்ஸ், அது ஏன் காயின் மட்டும் கீழே போயிடுது, வைல் ஹெவியர் வுட்டு, இதை விட காயினை விட பெருசு இந்த வுட்டு, பட் வுட்டு வந்து என்ன ஆகுது, ஃப்ளோட் ஆகுது, ஏன் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, அயன் பால் வந்து என்ன இருக்கும், ரொம்ப மாலிகுல்ஸ்லாம் ரொம்ப ஜாயிண்டாக இருக்கும். ஸோ ஓகே, இது வந்து எது ஸ்பேஸே இருக்காது, ஃபுல்லாக ஜாயிண்டடில் எது இல்லாமல் ஸ்பேஸே இல்லாமல் இருக்கும். ஸோ ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் வந்து டைட்லி க்ளோஸ்டாக இருக்கும். பட் கார்க்கில் வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்கனால அது என்ன ஆகுது, அயன் பால் சடனாக உள்ள கீழே பாட்டமில் போயிடுது, கார்க் வந்து ஃப்ளோட் ஆகுது. அதே கான்செப்ட் தான் இந்த பீக்கர்லேயும். இங்கே என்ன ஆகும், வுட்டில் வந்து நமக்கு ஸ்பேஸ் நிறையா இருக்கும், காயின் வந்து மாலிகுல்ஸ்லாம் நிறையா இதாக இருக்கனால, ஸோ ஸ்பேஸ் இருக்கனால அது டென்சிட்டி வந்து வுட்டை விட இதுக்கு அதிகம். ஸோ காயின் உள்ளே ஃப்ளோட் ஆகிடுது, காயின் உள்ளே ஃபால் ஆகிடுது, வுட்டு வந்து மேலே ஃப்ளோட் ஆகி மிதக்குது. ஓகே, அதான் இங்கே சொல்கிறாங்க. ஃப்ரம் த ஆக்டிவிட்டி 4ல் வி அப்சர்வ் தட் வுடன் பிளாக் வந்து ஆக்குபைஸ் மோர் வால்யூம் தன் த அயன் பால். அயன் பாலை விட அயன் பால் ஆஃப் சேம் மாஸ். ஓகே, பட் வுடன் பிளாக் வந்து ஆக்குபைஸ் மோர் வால்யூம்ஸ். எது அயன் பால் தான் மோர் வால்யூம் வந்து ஆக்குபைஸ் பண்ணியிருக்கோம். ஆல்சோ வி அப்சர்வ் தட் வுடன் பிளாக் இஸ் லைட்டர் தன் த அயன் பிளாக் ஆஃப் சேம் சைஸ். The lightness or heaviness of your body is due to density. If more mass is packed into the same volume, it has greater density. So the iron ball will have more mass than the wooden block of the same size. Therefore, iron has more density. நிறைய டென்சிட்டி இருக்குது எதுக்கு, அயனுக்கு. அதுதான் இங்கே சொல்லுவாங்க. இப்போ டெஃபினிஷன் ஆஃப் டென்சிட்டி. Density of a substance is defined as the mass of a substance containing in unit volume. அதோட ஒரு ஆப்ஜெக்டோட மாஸ் எவ்வளவோ அதை தான் என்ன சொல்லுவோம், contained in the unit of volume. அதை மென்ஷன் பண்ணுவோம் 1 meter cube. If the mass of substance is mன்னு மென்ஷன் பண்ணுவோம், whose volume is v, then the equation for density is given by densityனா அதில் என்ன இருக்கும், mass plus வால்யூம் இருக்கும்.
ஸோ அதுதான் சொல்கிறாங்க மாஸ் வந்து m, வால்யூம் வந்து v. டென்சிட்டி d is equal to mass divided by volume. d is equal to m by v. So defined density is a important 2-mark question. Density of a substance is defined as the mass of the substance contained in unit volume. SI unit of density என்னன்னு கேட்டா SI unit of density is kilogram per meter cube. The CGS already you know that CGS centimeter gram. Second unit of density is gram divided by centimeter cube. Next one, density of different materials. Different materials have different densities. The materials with higher density are called denser. Higher density இருந்துச்சுன்னா அது டென்சர்னு சொல்லுவோம். And the material with lower density are called rarer. ஹையர் டென்சிட்டியாக இருந்துச்சுன்னா அதை டென்சர், லோவர் டென்சிட்டியாக இருந்துச்சுன்னா அதை வந்து ரேரர்னு சொல்லுவோம். Okay, next, the density of some widely used materials are listed in the following. Density of some common substance at room temperature. Gas, liquid, solid கொடுத்திருக்காங்க. Natural, அதோட materials, அதோட density values. This question is asked for 1 mark question. So, you ஸ்டடி வெல். ஓகேவா? கேஸ் இப்போ மெட்டீரியல் ஏர்னாலே கேஸ் தான். ஓகே, அதோட டென்சிட்டி 1.2. லிக்யூடில் கெரசின், வாட்டர், மெர்க்குரி, இது 3. இதோட கெரசின் வந்து 800, வாட்டர் 1000, மெர்க்குரி 13,600. நெக்ஸ்ட் சாலிட், வுட், அலுமினியம், அயன், காப்பர், சில்வர், கோல்டு, அதோட டென்சிட்டி. ஓகே, சம் ப்ராப்ளம்ஸ் கொடுக்குறாங்க. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், ஃபார்முலாஸ் படிப்போம். ஓகேவா? டென்சிட்டியோட ஃபார்முலா என்ன, மாஸ் டிவைடட் பை வால்யூம். ஆல்ரெடி யூ நோ தட். டென்சிட்டினா டி, மாஸ் எம், வி, வால்யூம். இப்போ டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் டிவைடட் பை வால்யூம். அதே மாஸ் கொஸ்டின் கேட்டாங்கன்னா கால்குலேட் த மாஸ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா மாஸ் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்டூ வால்யூம். நெக்ஸ்ட் வால்யூம் கேட்டிருந்தாங்கன்னா மாஸ் டிவைடட் பை டென்சிட்டி. திஸ் 3 ப்ராப்ளம்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பேஸ்ட் இன் த சம் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ஐ வில் see about. A solid cylinder of mass வந்து 280 kilogram has a volume of 4 meter cube. Find the density of cylinder. Density of cylinderோட density கேட்குறாங்க. ஆல்ரெடி யூ நோ தட் density ஃபார்முலா என்ன, density is equal to mass divided by volume. அப்போ density of cylinder is equal to mass of cylinder divided by volume of cylinder. Mass divided by volume. Already you know that mass value 280 kilogram. Substitute the value of volume and density. So mass oda value 280 divided by volume of cylinder, volume 4. அப்போ 280 divided by 4, 1 4s are 4, 7 4s are 28, balance 0. So 70 kilogram per meter cube. This one is a answer, density of cylinder. Next problem, a box is made up of iron and it has a volume of 125 centimeter cube. Find the mass. இங்க வந்து என்ன கேக்குறாங்க, find the mass ன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, density of iron is 7.8 gram divided by centimeter cube. இங்கே இப்போ இந்த டென்சிட்டி ஆஃப் அயன் கொடுக்கலான்னா நம்மளாக தான் கண்டுபிடிக்கணும். எப்படின்னா ஆல்ரெடி யூ நோ தட் திஸ் டேப்லெட் காலம் இதில் அயனுக்கு கொடுத்துருக்காங்க எவ்வளோ, 7800. அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க 7.8 கிராம் டிவைடட் பை சென்டிமீட்டர் கியூப். இது மேலேயே இந்த யூனிட் இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன் இந்த டேப்லெட் காலத்தை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சப்போஸ் இங்கே வந்து டென்சிட்டி கொடுக்கலன்னா நம்மளாம் வந்து மாஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா நம்ம டென்சிட்டி ஆஃப் அயனோட இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இப்போ டென்சிட்டி கேட்டிருக்காங்க. டென்சிட்டினா என்ன, மாஸ் டிவைடட் பை வால்யூம். ஹியர் யூ ஹாவ் டு ஃபைண்ட் ஒன்லி ஃபார் மாஸ். ஓகே, மாஸ்னால மாஸ் இஸ் ஈக்குவல் டு வால்யூம். டென்சிட்டி இந்த பக்கம் வரதுனால டிவைடட் என்ன ஆகும், மல்டிபிள் ஆகும். ஸோ வால்யூம் இன்டூ டென்சிட்டி. வால்யூத்தோட வேல்யூ என்ன, 125 into density of iron 7.8 multiple பண்ணினா 975 gram. This one is a answer for mass. Next problem, a sphere is made for copper whose mass is 3000 kilogram. If the density of copper is 8900 kilogram per meter cube. இப்போ காப்பருக்கு ஆல்சோ கொடுக்கலன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ இங்கே காப்பரோட வேல்யூ இருக்கு பார், காப்பர் ஈக்குவல் டு 8900. டென்சிட்டி தெரிஞ்சிருந்தா நம்ம நேரம் சம் ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். ஸோ ஃபைண்ட் அவுட் த வால்யூம் ஆஃப் த ஸ்பியர். வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் கேட்குறாங்க. ஸோ டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் டிவைடட் பை வால்யூம். ஆல்ரெடி யூ நோ தட். பட் வால்யூம் இங்கே கேட்ட ஃபைண்ட் அவுட் த வால்யூம். ஸோ வால்யூம் இஸ் ஈக்குவல் டு மாஸ் divided by density. Mass oda value 3000 divided by density 8900.
3000 divided by 8000 is equal to 30. 0 0 cancel பண்ணிடுறாங்க. again 0 0 cancel. 30 divided by 89. இதை divide பண்ணிங்கன்னா 0.34 meter cube. This one is a answer for find out the volume of sphere. The relationship between mass, density and volume are represented in the following density triangle. Triangle கொடுத்திருக்காங்க. So mass divided by density, density into volume, mass divided by volume. ஸோ இந்த மாதிரி இருக்கனால ட்ரையாங்கிளில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, MDV மேலே டாப்பில் ரெண்டும் டிவைடட் நடுவில் கிராஸ். ஸோ டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் டிவைட் பை வால்யூம், மாஸ் equal to density into volume, volume is equal to mass divided by density. Next one is, next let us see measuring distance of celestial bodies. Normally we use centimeter, meter and kilometer to express the distance that we measure in our day-to-day life. But for space research, astronomers need to measure very long distance, such as the distance between the earth and a star or the distance between two stars. To express the distance, so two difference is the distance, measure the distance. Okay, first one is astronomical unit, second one is light year. So what is this celestial object, or what are the celestial bodies? The object present in a space such of sun, earth, moon and star are known as a celestial bodies. ஸோ இங்கே டூயி நோவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாட்டர் ஹேஸ் மோர் டென்சிட்டி தென் ஆயில்ஸ். ஆயிலை விட வாட்டருக்கு டென்சிட்டி அதிகம். ஆயிலோட டென்சிட்டி பார்த்தீங்கன்னா 961 கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். பட் வாட்டருக்கு நம்ம பார்த்தோன்னா 1000. ஸோ 1000 அதிகம். ஸோ அதனால் வாட்டரில் வந்து 1 ட்ராப் ஆயில் நம்ம ட்ராப் பண்ணோம்னா என்ன ஆகும், ஆயில் வந்து மேலேயே ஃப்ளோட் ஆகும். பட் வாட்டர் இது ஆயிலில் வந்து 1 ட்ராப் வாட்டர் போட்டோம்னா வாட்டர் வந்து கீழே என்ன ஆயிரும், பாட்டமுக்கு போயிடும், சிங்க் ஆயிரும். பட் நமக்கு வந்து ஆயில் வந்து வாட்டரில் போட்டால் மேலேயே மிதக்கும். ஸோ வாட்டர் வந்து ஆயிலோட டென்சிட்டியை விட அதிகம். Let us see astronomical unit. We all know that the earth revolves around the sun in an elliptical orbit. Hence the distance between the sun and the earth varies every day. When the earth is the perihelion positions, is position of the shortest distance between the earth and the sun. ஓகே, இதான் சன்னுனா நம்ம எர்த்து வந்து அது என்ன ஆகும், ஃபுல் ரொட்டேட் பண்ணும். ஸோ ரொட்டேட் பண்ணுறப்ப ரவுண்ட் போகிறப்ப என்ன ஆகும்னா பெரிஹிலியன் வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸில் இருக்கும். ஃபார் டிஸ்டன்ஸ்னா 147.1 மில்லியன் கிலோமீட்டர். வென் த எர்த் இஸ் த ஃபர்தர் பொசிஷன், த distance between earth and sun is the largest, called aphelion position. The distance வந்து எவ்வளோ இருக்குன்னா is 152.1 மில்லியன் கிலோமீட்டர். இங்கே பெரிஹிலியனுக்கு 147.1 மில்லியன் கிலோமீட்டர், அஃப்கிலியனுக்கு 152.1 மில்லியன் கிலோமீட்டர். அந்த ரெண்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து பெரிஹிலியன் வந்து ஷார்ட்டஸ்ட்டு, அஃப்கிலியன் வந்து லாங்கஸ்ட். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. த ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த எர்த் அண்ட் த சன் இஸ் அபவுட் 149.6 மில்லியன் கிலோமீட்டர். திஸ் ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் இஸ் டேக்கன் இன் 1 astronomical unit. இதை தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், 1 astronomical unit. நெப்டியூன் இஸ் 30 AU away from the sun. 30 AU இருக்கும், astronomical unit இருக்கும் நெப்டியூன்லேருந்து சன்னுக்கு. ஸோ 1 astronomical unit is defined as the average distance between the earth and the sun. ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் வந்து எர்த் அண்டுக்கு சன்னுக்கு எவ்வளோ இருக்கோ அதுதான் வந்து 1 astronomical unit சொல்லுவாங்க. இப்போ 1 AU is equal to 149.6 million kilometer is equal to 149.6 into 10⁶ கிலோமீட்டர். மில்லியன் கிலோமீட்டரில் கேட்டாலும் நமக்கு சொல்ல தெரியணும், கிலோமீட்டரில் கேட்டாலும் சொல்ல தெரியும். ஸோ இஸ் ஈக்குவல் டு 1.496 into 10⁻11 மீட்டர். ஸோ 3 வெரைட்டியாக கேட்கலாம். ஸோ மில்லியன் கிலோமீட்டர் கேட்கலாம், இல்லை கிலோமீட்டர் கேட்கலாம், இல்லை மீட்டர். நெக்ஸ்ட் லெட் us see light year. The nearest star to our solar system is Proxima Centauri. It is at the distance of 268,770 AU. We can clearly see that using the AU for measuring distance of stars would be
and widely. Therefore, astronomers use a special unit called light year for measuring its distance of deep space. We have learned that the speed of light in vacuum வெற்றிடத்தில் is 3 into 10 power 8 meter per second. This means that light travels is a distance of 3 into 10 power 8 meter is 1 second க்கு வந்து vacuumல மூவ் ஆகுது. So in yearல வந்து there are 365 days. In each day has 24 hours. Each hours has 60 minutes. Each minutes has 60 seconds. Thus the total number of seconds எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா in 1 yearக்கு is equal to days எவ்வளோ 365 into hours 24. ஹவர்ஸில் எத்தனை மினிட்ஸ் 60 into மினிட்ஸில் எத்தனை செகண்ட்ஸ் 60. ஸோ இதெல்லாம் மல்டிபிள் பண்ணால் நமக்கு ஒரு வேல்யூ வரும் 3.153 into 10 power 7 செகண்ட். இந்த 3.153 into 10 power 7 வந்து எது வேக்கம்ல நமக்கு ஒரு ஆன்சர் வந்துச்சுல்ல, வேக்கம்ல லைட் இன் வேக்கம் இன்ட்டு 3 into 10 power 8. இதை போட்டு மல்டிபிள் பண்ணால் நமக்கு ஓவரால் ஃபைனல் வரும் பார் 9.46 into 10 power 15 மீட்டர். திஸ் டிஸ்டன்ஸ் இஸ் நோன் அஸ் ஏ 1 light year. இதை தான் 1 light yearனு சொல்லுவோம். ஓகேவா? 1 light year is defined as the distance traveled by light in vacuum during the period of 1 year. Distance between the traveled by light vacuumல வந்து எவ்வளோ இருக்கு டியூரிங் த பீரியட் ஆஃப் 1 இயருக்கு. ஸோ கால்குலேட் பண்ணதில் நமக்கு இந்த வேல்யூ வந்துச்சு. இந்த வேல்யூவில் வேக்கமில் எவ்வளோ இதாச்சோ அந்த வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணால் ஓவரால் வரும். இதுதான் 1 light year is equal to 9.46 into 10 to the power of 15 meter. In terms of light year, Proximate Centauri is at 4.22 light years from Earth and the solar system. The Earth is located about 25,000 light year away from the galactic center. So astronomical unit is very important question. 2 mark question, and light year also very important question. So okay, this value is you படிச்சு நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. In this unit is over. 7th standardல மெஷர்மெண்ட் யூனிட் 1 வந்து இதோட ஓவர். ஸோ நான் வந்து புக் பை கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.